சித்திரைன்னு சொன்னாலே அத்புதோத்சவம், பூச்சாத்தி உற்சவங்கிற கோடை திருநாள். கோடை வந்துட்டபடியாலே பெருமான் எல்லாரிடத்திலையும் புஷ்பத்தை வாங்கி சமர்ப்பித்து கொள்ளுகிறார். மேற்படி நாம் மாலை கொடுத்தாலாம் அவர் வாங்கி சாத்திக்க மாட்டார். ஆனால் இந்த பூச்சாத்தி உற்சவ காலத்தில் மட்டும் ஆர் எதை கொடுத்தாலும், 1 முழம் புஷ்பம் வாங்கி கொடுத்தாலும் சரி, 4 முழம் புஷ்பம் வாங்கி கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் புஷ்ப போர்வையோட சேர்த்து பெருமான் தான் சமர்ப்பித்து கொள்ளுகிறான். அது கோடத் திருநாள், சித்திர திருநாள், பூச்சாத்தி திருநாளுக்கு உண்டான வைபவம். பூச்சாத்தி உற்சவத்தை 2 இடத்துல நாம் சேவிக்கலாம். வெளிக்கோடை உள்கோடைன்னு 2ஆ சொல்லுவார்கள். அதில் வெளிக்கோடை பூச்சாத்திர மத்சவம் 10 நாளைக்கும் ஒரே இடம்தான். மண்டபத்தில் பூச்சாத்தி நடுவர். அதற்கப்புறம் எங்கே எழுந்தருள்றாருங்கிறதுல தான் வித்தியாசம் வெளிக்கோடைக்கும் உள்கோடைக்கும். அதில் வெளிக்கோடையும் போது உள்மணல் வெளியில் எழுந்துருளி பூச்சாத்தினுட்டு அப்படியே போகிறார். உள்கோடை முதல்ல இந்த கோடை வெளியிலே, அடுத்த கோடையின் போது துவரமண்டபத்துக்கு எழுந்துருளி அங்கே 5 நாட்கள் உற்சவம் கண்டுள்ளார். இது 2 உட்கோடையும் வெளிக்கோடையும். இந்த கோடை திருநாள் முடியறச்சே தான் பெரிய பெருமாளுக்கும் சிசுரோபச்சாரம் உண்டு. இந்த ஒரு உற்சவத்தினாலே என்னென்ன விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லிட்டார்னு பார்க்கணும். ஒரு பக்கம் வருஷமா நாள் முழுக்க என்ன குறைஞ்சதோ சேர்த்து வச்சு வாங்கினுட்டார். 2வது, யார் 1 முழம் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், 10 முழம் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், 100 கொடுத்தாலும் வாங்கிப்பேன், இன்னும் பரிவதிலீசன பாடிய உண்மையாக்கி விட்டார். இதோ இங்கே தான் உள்மணல்வெளி மண்டபத்திலே ராமர் சன்னதிக்கு எதிர்த்தார் போலே அந்த பக்கம் இருக்கிறது மேலப்பட்டாபிராமர், இந்த பக்கம் கீழப்பட்டாபிராமர். கீழப்பட்டாபிராமர் சன்னதிக்கு எதிர்த்தா போல இருக்கிற 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்தில் எழுந்தருளிதான் பூச்சாத்தி கொள்ளுகிறான் எம்பெருமான். பன்னீர் தெளித்த அழகான புஷ்பங்கள் மேல பூவாலேயே போர்வை பண்ணி சாத்தினுடுவார். இந்த பூச்சாத்தி உற்சவம் நடக்கிறதே சித்திர மாசத்திலே கோட உற்சவம்னு சொல்லுவார்கள், பூச்சாத்தி உற்சவம்னு சொல்லுவார்கள்.